ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பொதுவாக தேர்தல் கமிஷன்ல இருந்து இந்த தேர்தல் நேரத்தில் பயன்படுத்துகிற ஸ்பீக்கரு, சேரு, இந்த போட்டிருக்கிற துண்டு, கொடி, பேட்ஜு, இதுக்கெல்லாம் ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி பல இருக்கு. ஒரு ஆமாம் சேர் செலவுனா இந்த மாதிரி ஒரு சேர் போட்டால் 50 ரூபா கணக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு மேற்கொண்டு போட்டால் 3 சேர் 150 ரூபா கொடுத்தா ஒரு பெரிய சேர் வாங்கிடலாம். இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு சேர் 50 ரூபா போட்டிருக்காங்க. அது 10 ரூபா தான் வெளியே வாடகை. இது மாதிரி சில இதில் பிளாஸ்டிக் சேரு, அந்த ஒவ்வொன்றுக்கும் பேப்பர் கொடிக்குன்னா அதுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னா 51 ரூபா போட்டிருக்காங்க. அது விலையே 25 ரூபா தான், 51 ரூபா போட்டிருக்காங்க. காட்டன் துணி கொடிக்கு 258 ரூபா போட்டிருக்காங்க. காட்டன் துணி கொடிக்கு ஆக்சுவலாக 100 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா தான். இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு மாநகராட்சி மண்டபத்தில் பிடிச்ச ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டால் 60,000 ரூபா போட்டிருக்காங்க. 60,000 ரூபாயே மாநகராட்சியில் நிர்ணயமே கிடையாது. மதுரை மாநகராட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். 25 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா, அதிகபட்சம் 30 ரூபா இருக்குமா? அதிகமாக அவ்வளோதான் இருக்கும். அது இது நமக்கு தேவையில்லை. டவுன் பஞ்சாயத்துக்கு அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் அங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மண்டபம் இருந்துச்சுன்னா அதுக்கு 15,000 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். காலையில் டிஃபனுக்கு இவங்க போட்டிருக்கிறது 93 ரூபா போட்டிருக்காங்க. அது இட்லின்னாலும் சரி, பொங்கல்னாலும் சரி, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு இதுக்கு ஒரு மினி டிஃபனுக்கு கிடையாது, ஒரு இதுக்கு. அது வெஜிடேரியன் சாப்பாடு, அது இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கு. இதை கொஞ்சம் குறைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விலைவாசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை மேலே அனுப்புறேன்னு இருக்காங்க. இது முக்கியமான கோரிக்கை என்ன, மதுரை இப்போ மாநகரில் முழுமையாக எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு மேற்கு தொகுதியில் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனண்ட் இடமாற்றம் இருக்கும். 3 தேர்தலில் வாக்களிக்காதவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் திரும்ப வாக்காளராக சேர்ந்துருக்காங்க. டபுள் என்ட்ரி இருக்கும். அந்த டபுள் என்ட்ரி அப்படியே இருக்கு சில பகுதியில். இப்போ அவங்க டெத்தும் அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய பகுதியில் டெத்து இருக்கு. ரெண்டாவது, போலீஸ் ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர் தேர்தல் ஆணையத்தினுடைய இதுவே மீறி இவங்க 3.5 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. இது நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம். ஆனால் அது வரல. ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் செய்யலை. இதையெல்லாம் கோரிக்கையாக கொடுத்து அந்த இஆர்ஓ மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, வெஸ்ட் இஆர்ஓ மேலே நடவடிக்கை எடுக்கணும். பிஎல்ஓ போட்டதும் சாதாரண ஆளுகளாக போட்டு விட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள், படிக்காத அவ்வளோ தூரம் விவரம் இல்லாதவங்கள போட்டு, ஏன்னா ஆள் பற்றாக்குறை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டாங்க. ஆக இதெல்லாம் செய்யலை. அதனால் அதையும் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க, இது வரைக்கும் இல்லை. ஃபைனல் லிஸ்ட்டு வேறு வரப்போகுது. அதனால் ஓட்டர் லிஸ்ட்டில் இந்த மாதிரி வருது சார், இதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, நான் தான் இதனுடைய பிஎல்ஏ, மதுரை ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டுடைய பிஎல்ஏ நான் தான் ஆதென்டிகேட்டடா. நான் எழுதி கொடுத்தும் கூட அவங்க அதை கன்சிடர் பண்ணலை. இஆர்ஓவும் கன்சிடர் பண்ணல. கலெக்டர்கிட்டையும் கொடுத்தேன். கலெக்டரும் நான் பார்க்குறேன்னாரு. இப்போ என்னன்னு திரும்ப பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், சில அதிகாரிகள், காவல்துறை அதிகாரி இப்போ ஜெயந்திபுரத்தை எடுத்துக்கிட்டா, ஜெயந்திபுரத்தில் இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐயும் பார்த்தா, இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன்லையும் அப்படி தான். நாங்கள் உட்கார்ந்துருந்தது கூட 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருந்தோம். அந்த அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தது. அது விஷயமா அவர் தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்தார். அதுக்காக அதை எப்படி செய்யலாம், எப்படி அந்த மேடை அமைக்கலான்னு கேட்டோம். ஆனால் கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. அது கட்சி நிர்வாகி வருவது வாஸ்தவமான ஒன்று. நிர்வாகி வந்ததை கூட என்ன சொல்றாரு,
அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இங்கே நீங்கள் கிளம்புங்க, போங்க போங்க. யாரோ ஆடு மாடை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். நான் கேட்டேன் புதுசு, அவர் புதுசுன்னா இப்படி ஆடு மாடை விரட்டுற மாதிரியா சொல்லுவாங்க? என்னங்க, நாங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், அதுக்காக இன்னைக்கு நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் இருக்குது, அதுக்காக எப்படி இது பண்ணலாம் வைக்கலான்னு ஒரு ஆலோசனை 3 ரெவன்யூ மாவட்டம், ஒரு ரெவன்யூ மாவட்டத்தினுடைய 3 மாவட்ட செயலர், எங்கள் மாவட்ட செயலர், பாரதிய ஜனதா தோழமை கட்சி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படின் போது வரத்தானே சார் செய்யும். கொஞ்சம் போக்குவரத்து ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, நீங்கள் கொஞ்சம் மென்ன வச்சு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா அப்படின்னா, இல்லைங்க இடைஞ்சல் வருது, நீங்கள் கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னாரு. நீங்கள் கேஸ் வேணால் போடுங்க சார், நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. ஆக எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் மறுபரிசீலனை செய்யணும்னு கேட்டிருக்கோம். அது அதுக்கான இது நாங்கள் மேலே புகார் கொடுத்துருக்கோம். நம்ம கமிஷனர்கிட்டையும் சொன்னால், ஐஎஸ்ஏசிட்டையும் சொல்லியிருக்கேன், எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே 3 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மேற்கு தொகுதியில் இருக்கு. 4வது முறை எப்படி இருக்க போகுது இந்த களம்? என்ன சொல்லி மக்களை சந்திக்க போகுது? மக்களுக்கு நான் செஞ்ச சேவைகளை, மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிற சேவைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்பேன். வேற என்ன சாதனைகள், எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த சாதனைகள், திட்டங்கள், அந்த பகுதிக்குடைய வளர்ச்சிக்காக செய்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் பணியாற்றாமல், மதுரை மாநகருக்கும் நான் ஒரு அமைச்சராக இருந்தால் 10 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்றதையும் பட்டியல் போட்டு நான் குறிப்பிட்ட சில எல்லாம் போட்டால் நிறைய ஆயிரும், படிக்க முடியாது. இதுவே பொடிசாக இழுத்து இருக்குன்றாங்க, அதவே போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். மேற்கில் சூரியன் மறையாது உதிக்கும், எப்படினாலும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு ஆளுங்கட்சி திமுகவினர் செயல்பட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் பொதுவாக அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு கட்சி சொல்லுவது அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே. பொதுவாக இயற்கையாகவே சூரியன் கிழக்கே தான் உதிக்கும், மேற்க மறையும். இது இயற்கை தான். அது இயற்கை நீதிக்கு மாறாக அங்கே நடக்க போறதில்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தங்க கட்டியாக கொடுத்தா கூட மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்க மாட்டார்கள். பார்ப்பார்கள், கொடுப்பார்கள், வாங்குவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் நிச்சயமாக மக்கள் நியாயமாக நமக்கு யார் வேலை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற தேர்தல். இப்பொழுது மட்டும் இவ்வளவு தாராள மனசு வருகிறது, ஏன் இது வரைக்கும் வரலன்றலாம் நினைப்பாங்க. இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்லாம் பார்ப்பாங்க. பார்க்காத மக்கள் இல்லை. மதுரை நீதி கேட்ட மண் மதுரை மண் என தெரியுமா? அதனால இந்த மண்ணில் யாரையும் ஏமாற்ற முடியாது. வடக்கு தொகுதி காங்கிரஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில இப்ப மீண்டும் அவர் அதெல்லாம் நம்ம அந்த கூட்டணியை பற்றியெல்லாம் இதுதான் நம்மளுடைய. சரி வரேன். சரி வரேன். கிழக்குல உதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. மூர்த்தி 3வது முறையா கிழக்குல போட்டிடுறாரு. கிழக்குன்னா நான் என்ன சொல்றேன், அவர் சொன்னதுக்கு அவர் கிழக்குல நிக்கிற அதேவா சொல்றேன். அந்த மீன்மன்ல சொல்லல, இயற்கையை பத்தி சொன்னேன். அவர் தோக்குறாரா ஜெயிக்கிறான்னு அந்த மக்கள் பொதுவா தேர்தல்னு வந்துட்டா மக்கள் தாங்க எஜமான். இப்ப மந்திரியாவது எந்திரியாவது யாராவது அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருமே தேர்தல்னு வந்துட்டா மக்களை போய் தான் பார்த்தாங்கன்னு. மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி வரேன்.